மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொருவரும் ஒரு விதம்ங்கிற மாரி பல வகையான கூட்டுல பொரிச்ச கூட்டும் ஒண்ணு. ஏற்கனவே நம்ம மஞ்சள் பூசணிக்கால பொரிச்ச கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பார்க்க போற வெள்ளை பூசணிக்காய் பொரிச்ச கூட்டோட டேஸ்ட், ஃப்ளேவரு, இன்கிரீடியன்ட்ஸ் இதுல எல்லாத்துலயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காய் பொரிச்ச கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதோட செய்முறை என்னன்னு. 1/4 கிலோ வெள்ளை பூசணிக்காய். நீங்க 300 கிராம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஸோ 1/4 கிலோ வெள்ளை பூசணிக்காவை ரொம்ப பெருசா அரியாதீங்க, ரொம்ப சின்னதாவும் அரியாதீங்க, குழஞ்சிடும். ஒரு மீடியம் சைஸ்க்கு, நல்லா வெந்தா கூட குழையாத சைஸ்க்கு கட் பண்ணுங்க, மீடியம் சைஸா. கடலைப்பருப்பு இந்த வெள்ளை பூசணிக்காவோட போடுறதுக்கு, வேக வைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா ஹெல்த்துக்கும் பெட்டர் ஆக்சுவலி. கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு பிஞ்ச், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, துவரம் பருப்பு 1/3 கப், அதாவது ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சு வேக வச்சு திக்கா கரைச்சி வச்சுக்கோங்க. நீங்க வந்து மசிச்சு வைக்கிறது திக்கா வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்தி கடைஞ்சிட வேணாம், திக்கா வச்சுக்கோங்க அந்த பருப்பை. அப்புறம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு. நம்ம கடைசியா வந்து ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் கூட போதும், அவ்வளவுதான் நம்ம புளி தண்ணி ஊத்த போறோம். ஏன்னா கடைசியா நம்ம சாப்பிடுறப்போ அதுல புளி இருக்குங்கிறதே நமக்கு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு தான் நமக்கு புளி வேணும். அந்த புளி ஜஸ்ட் நம்ம போடுற உப்பு, காரம், அந்த மல்லியோட ஸ்மெல் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான். அது இல்லாம கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய் இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பொரிச்ச கூட்டோட ட்ரேட்மார்க் டேஸ்ட்டே நம்ம அரைச்சு ஊத்துறதுல இருந்து தான் வரும். ஸோ அதுக்கு அரைச்சு ஊத்துறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், தேங்காய் வறுத்து போடணும். 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. கருவேப்பிலை 5ல இருந்து 6 இலைகள், கொத்தமல்லி உங்களுக்கு வேணும்னா நீங்க பச்சை கொத்தமல்லியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நறுக்கினது போடலாம் இதுல. ஸோ இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையானது. இப்போ நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். காயோட சேர்க்கறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்ல 3 தடவை கழுவி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். அந்த கடலைப்பருப்பை இப்போ வேக வைக்கிறதுக்காக அடுப்புல வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு வெங்காயம் இல்லாம பண்றேன். உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேன் அடுப்புல வச்சதும் கொஞ்சமா எண்ணெய் விட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கி அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்து தண்ணி சேர்க்கலாம். நீங்க கடலைப்பருப்பையும் பூசணிக்காயும் தனியா ப்ரெஷர் குக்கர்ல வேக வச்சு கூட ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு பேன்ல தான் குக் பண்ண போறேன். இப்போ பருப்பு கொஞ்சமா வெந்துடுச்சு, அதனால நான் காய்கறியை போட்டு அதுக்கு தேவையான மஞ்சள் தூள், உப்பு இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்க போறேன். இந்த காய் வேகிறதுக்குள்ள நம்ம கூட்டுல அரைச்சு விடுறதுக்கான சாமான ரெடி பண்ணிக்கலாம். நான் அரைக்கிறதுக்கு ஜீரகமும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜீரகத்தோட ஃப்ளேவர் இதுல பிடிக்காதுன்னா நீங்க ஜீரகத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். 1/4 கிலோல இருந்து 300 கிராம் வரைக்கும் இருக்கிற பூசணிக்காக்கு. உங்களுக்கு மல்லியோட ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா பிடிக்காதுன்னா நீங்க மல்லியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ எடுத்திருக்க இந்த சாமான் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா வறுக்க போறோம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடலை பருப்பு வறுத்துக்கோங்க. கடலை பருப்பு ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா மற்ற சாமான் எல்லாத்தையும் போட்டு வருங்க. எல்லாமே ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க தேங்காயும் போடுங்க. நான் பாதி தேங்காய் தான் போடுவேன், மீதி தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறப்போ ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அதனால இதெல்லாம் ஓரளவு கலர் மாறிடுச்சு. நான் எடுத்து வச்சிருக்க பாதி தேங்காய் எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் கொஞ்சமா கொத்தமல்லியும் இப்போ போட்டு வதக்கிக்குவேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து மிச்ச தேங்காயையும் அந்த மிக்ஸியில போட்டு இப்போ கெட்டியா நான் வந்து அரைச்சிக்க போறேன். நான் வைக்க போற கூட்டு இன்னைக்கு கெட்டியா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்புறமா கூட தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ பெஸ்ட் வந்து கெட்டியாவே அரைச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எப்ப வேணா வேணும்னா தண்ணி ஊத்தி தின்னாக்கிக்கலாம். ஸோ அதனால கெட்டியா இந்த அரைச்ச இந்த விழுத இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா காய் வெந்துடுச்சு நல்லா. ஸோ நான் கொஞ்சமா புளி விட்டுருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நான் சாப்பிட போறதுல வேற எதுலயும் புளி இருக்காது. உங்களுக்கு வேணாம்னா நீங்க புளியை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த அரைச்சு வச்சிருக்க விழுதியும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறமா நான் வேக வச்சிருக்கேன் கொஞ்சமா பருப்பையும் ஆட் பண்றேன். அது கூட கொஞ்சம் லைட்டா ஒரு சின்ன துண்டு வெல்லம் மட்டும் போட்டிருக்கேன் நான். ஆக்சுவலா நீங்க வெல்லத்தை பொடி பண்ணி போடுங்க, இந்த மாதிரி முழுசா போடாதீங்க. நான் காமிக்கிறதுக்காக அப்படி போட்டேன், ஆனா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்காக நான் கொஞ்சம் நேரம் அதை எடுத்து திருப்பி பொடிச்சு போட வேண்டியதாயிடுச்சு. ஸோ ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஓரளவு நல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்க நிறுத்திக்கலாம். நான் இன்னைக்கு திக்கா வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சம் வாட்டரியாவும் வச்சுக்கலாம். நீங்க என்ன எதோட சேர்த்து சாப்பிட போறீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. நான் இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் மாதிரி சாப்பிட போறேன். ஸோ அதனால எனக்கு இது கெட்டியா இருந்தா ஓகே. நீங்க வந்து சாதத்துக்கு இதை மட்டுமே வச்சு சாப்பிடுறதா இருந்தா கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். ஸோ இப்போ
இதுக்கப்புறமா நம்ம வந்து தனியா தாளிச்சு இது மேல கொட்டிடலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை அது எல்லாத்தையும் தாளிச்சு இது மேல போட்டு இறக்கிட வேண்டியதுதான். எல்லாமே ரெடி. இந்த கூட்டை இன்னும் கொஞ்சம் தண்ணியா வச்சு நல்ல சூடான சாதத்துக்கு நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். அதுல வர அந்த மல்லியோட ஃப்ளேவரும், நெய், சூடான சாதம் இதுக்கு பெர்ஃபெக்டான காம்பினேஷனா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பொரிச்ச கூட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க அப்பாவோட சார்பா நன்றி, வணக்கம், ஹரே கிருஷ்ணா.